கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை நேரத்திலேயும் 120 நாட்களில் வேத வாசிப்பு பகுதியினுடைய விளக்கங்களை 3 நாளைக்குள்ள விளக்கங்களை தொடர்ந்து வெளியிடுவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம். தெபொராள் அபினகாமின் குமாரனாகிய பாராக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடலின் அதிகாரம் என்று சொல்லலாம். இந்த அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்த வெற்றியை குறித்து இருவரும் பாடுகிறார்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மீதியானின் கைகளுக்கு இஸ்ரவேலை தப்புவிக்கும்படியாக கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொள்வதையும், கிதியோனோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசி கிதியோனோடு கர்த்தர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தி கிதியோன் தேவனுக்கு வைத்த அடையாளத்தில் அதை உறுதிப்படுத்தி கொண்டார். 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கிதியோனோடு யுத்தத்துக்கு போகும்படி தெரிந்து கொள்ளுகிற 300 பேரை குறித்து, அவனை குறித்ததான வெளிப்பாடை பெற்ற மிதியானியருடைய 2 நபர்களை குறித்து கர்த்தர் இந்த இடத்திலே பேசுகிறார். கர்த்தர் கிதியோனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய வெற்றியை இந்த அதிகாரத்தில் கொடுக்கிறார். 8ஆம் அதிகாரத்திலேயும் அந்த வெற்றி தொடர்கிறது. கிதியோன் மீதியானியரை துரத்தி அவன் பிடித்து பெரிய வெற்றியை அவனுக்கு கொடுத்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த அதிகாரத்தின் முடிவிலே கிதியோன் செய்த கிரியைகளுக்கு தகுந்ததாக அவனுடைய வீட்டாருக்கு ஜனங்கள் பாராட்டாமல் போனார்கள். 9ஆம் அதிகாரத்தில் எருபகாலின் குமாரனாகிய அபிமெலேக்குக்கு அவனுடைய தாயின் சகோதரனிடத்திற்கு போய் கிதியோனுடைய பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட்டு அவன் தன்னை ராஜாவாக மாற்றிக்கொண்டான். அதிலே ஒருவன் மாத்திரம் தப்பி ஓடி போகிறான். அவன் அந்த அபிமெலேக்கின் மேல் சாபத்தை கூறுவதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். இந்த அதிகாரத்தில் அபிமெலேக்கு அந்த ஜனங்களுக்கு செய்ததான தீமைகளை குறித்தும் அபிமெலேக்கினுடைய மரணத்தை குறித்தும் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரத்தில் அதற்கு பின்பு தோன்றினதான நியாயாதிபதிகளை குறித்து இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரத்தில் எப்தாவை குறித்தும், எப்தா எப்படி நியாயாதிபதியாய் மாறினான், அவனை கொண்டு கர்த்தர் கொடுத்த வெற்றி என்ன என்பதை குறித்தும், எப்தாவின் பொருத்தனையின் நிறைவேறுதலை குறித்தும் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். 12ஆம் அதிகாரத்தில் எப்தா கீலேயாத் மனுஷரை கூட்டிக் கொண்டு யுத்தத்திற்கு போய் மிகப்பெரிய வெற்றியை அவன் கண்டடைகிறதையும், அவனும் அவனுடைய குமாரர்களும் அரசாளுகிறதை குறித்தும், அதற்கு பின்பு நியாயாதிபதிகள் எழும்புகிறதை குறித்து வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரத்திலே மனோவாவுக்கு பிறக்கப் போகிறதான ஒரு குழந்தையை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து மனோவாவின் மனைவியிடத்தில் கர்த்தருடைய தூதர் பேசுவதையும், அப்படியே மனோவாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறார். அவனுடைய பேர் தான் சிம்சோன். 14ஆம் அதிகாரத்திலே சிம்சோன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படியான ஒரு காரியத்தை தேடி அந்த குற்றத்தை காரியத்துக்கு போகும் பொழுது அவன் ஒரு சிங்கத்தை காண்கிறான். அந்த சிங்கத்தை கொண்டு விடுகிறான். திரும்ப வரும் பொழுது சிங்கத்தை பார்க்கும்படி விலகி போய் அதனிருந்து தேரையும் தேன் கூட்டையும் எடுத்து கொண்டு வந்து பெலிஸ்தரில் தான் கண்டிருந்த அந்த பெண்ணை வீட்டிலே போய் விடுகதையை போடுகிறார். விடுவிக்க முடியாதபடி இறுதியிலே அவனுடைய பெண்ணின் மூலமாய் விடுதலையை கேட்டு பெற்றுக்கொள்கிறார்கள். விடுகதைக்கான பதில் கிடைக்கிறது. 15ஆம் அதிகாரத்திலே சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாளிலே தன் பெண்சாதியை காண செல்லும் பொழுது அவன் வஞ்சிக்கப்பட்டதினாலே பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையை அவன் சுட்டரித்து போடுகிறான். இதை கேள்விப்பட்ட பெலிஸ்தர்கள் அவனையும் அவனுடைய ஸ்தோத்திரம் அந்த பெண்ணினுடைய குடும்பத்தாரை அழிக்கிறதை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் சிம்சோனுக்கு விரோதமாக எழும்பி அவனையே கட்டுவித்து கொடுக்க தீர்மானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் கைகளில் கட்டியிருந்த கட்டுகளை அரித்தெறியப்பட்டு ஒரு கழுதையின் பச்சை தாடை எழும்பினால் 1000 பேரை கொன்று குவிக்கிறான். 16ஆம் அதிகாரத்திலே அவன் வேசியிடத்திற்கு போகிறான், தொழிலாளரிடத்திற்கு போகிறான். இறுதியாக தொழிலாளரிடத்தில் அவன் மடிந்து தன் பலத்தை இழக்கிறான். இறுதியாக இந்த அதிகாரத்தின் முடிவிலே தேவனிடத்தில் ஜெபித்து வல்லமையை பெற்றுக்கொண்டு தான் மரிக்கும் பொழுது 3000 பேரை கொண்டுவிட்டு மரிக்கிறான். 17ஆம் அதிகாரத்தில் எப்ராயிம் மலைதேசத்தனாய் இருக்கிற மீகா என்பவர் தான் தன்னுடைய தாயினுடைய பணத்தை திருடுகிறான். அதன் சாபத்தை அவனுடைய தாய் சொன்ன பொழுதோ அந்த சாபத்துக்கு நான் தான் காரணம் என்று சொன்ன பொழுது சாபத்தை அவன் தாய் வாபஸ் வாங்குகிறாள்.
அதன் பின்பு அவன் ஒரு சொரூபத்தை வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தை உண்டாக்குகிறான். ஒரு லேவியன் அவனுக்கு ஆகப்பட்டபடி ஒரு மிகுந்த சந்தோஷம் அடைகிறான். 18ஆம் அதிகாரத்திலே தான் கோத்திரத்தார் தங்களுக்கு போதுமான இடம் உண்டாக்கும்படி அவர்கள் புறப்பட்டு வரும்பொழுது மீகாவின் வீட்டுக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு லேவியனை கண்டபோது கர்த்தரிடத்தில் விசாரித்து தங்களுக்கான உத்தரவை பெற்றுக்கொண்டு போகிறார்கள். இந்த அதிகாரத்தின் முடிவிலே லேவியனையும் அவனுடைய சொரூபத்தையும் வந்து தான் கோத்திரத்தார் எடுத்துக்கொண்டு போவதை குறித்து இந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். 19ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலில் இருந்துதான ராஜாக்கள் இல்லாத காலத்தில் ஒரு லேவியன் யூதாவில் உள்ள பெத்லெகேமில் ஒரு பெண்ணையான தனக்கு மறுமனையாட்டியாய் கொள்கிறான். அவளுக்கு துரோகம் பண்ணின பொழுது தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். அவளுக்கு நலவு சொல்லவும் அவளை அழைத்து வரும்படி அந்த லேவியன் அவளிடத்துக்கு போகும்போது தன்னுடைய மாமன் வீட்டிலே 3 நாள் தங்கி இருந்து 4ஆவது நாளிலே அவன் கட்டாயமாய் புறப்பட்டு வருகிற வழியில் அவன் ஒரு எப்ராயிமுடைய கிழவனுடைய வீட்டில் தங்குகிறான். அந்த ஊரார் மிக மோசமாக இருந்ததினாலே தன் மனைவியை தவறாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இதை கேள்விப்பட்ட அவன் மனைவியை 12 துண்டுகளாக வெட்டி இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் அனுப்பி வைத்து இதை போல கேடு இதுவரைக்கும் எங்கேயும் சம்பவிப்பதில்லை என்பதை குறித்து அவன் கடிந்து கொள்ளுகிறான். ஆமென். மாலை வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு தன்னுடைய நிருபத்தை தொடர்ந்து எழுதும் பொழுது நம்மை குறித்து அவன் எழுதுகிறான். விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனை குறித்ததான ஒரு வசனத்தை அழகாக எழுதுகிறான். நம்ம எல்லாரையும் அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து அவன் எழுதுகிறான். இந்த அதிகாரத்தில் தான் வேலைக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாரையும் கனம் பண்ண வேண்டும் என்பதை குறித்தும் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய பாடு மரணங்களை குறித்தும் எழுதுகிறான். இந்த அதிகாரத்தில் தான் தெய்வீக சுகத்திற்கான ஒரு வசனத்தையும் அவன் எழுதுகிறான். 3ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீயானவள், ஒரு மனைவியானவள் எப்படி தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பது, அவருடைய அலங்காரம் எது என்பதை குறித்து, தன் கணவனை எப்படி கனம் பண்ண வேண்டும் என்பதும், மனைவியினிடத்தில் கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் அவன் எழுதுகிறான். அது மாத்திரமல்லாமல் கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் நமக்கு வருகிற பாடுகளை சந்தோஷமாய் சகிக்க வேண்டும் என்பதை குறித்து, கிறிஸ்து மரித்த பொழுது எங்கே போனார், என்ன செய்தார் என்பதை குறித்தும் அவர் எழுதுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறதை குறித்து அவன் எழுதுகிறான். அது மாத்திரமல்லாமல் நாம் எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை குறித்தும் எழுதுகிறான். போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க வேண்டும் என்று எழுதுகிறான். ஒரு கிறிஸ்துவனாய் இருப்பதால் பாடுபட்டால் வெட்கப்படக்கூடாது, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுடைய நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் என்று எழுதுகிறார். 5ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திர சபையில் நடந்து கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து இளைஞர்களுக்கு மூப்பர்கள் இளைஞர்கள் மூப்பரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும், நம்ம எல்லாரையும் விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை குறித்தும், பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதி சபையை வாழ்த்துகிறான். 2ஆம் அதிகாரத்திலே அவன் எழுதும் பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்தில் அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் சொல்லும் பொழுது நமக்கு தேவையானது எதையெல்லாம் என்பதை குறித்து அவன் எழுதுகிறான். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்லாமல் இந்த அதிகாரத்தில் தான் கிறிஸ்துவை குறித்ததான உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை ஒரு வசனம் எழுதுகிறார். என்ன வசனம்? பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் பொழுது இருள் ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை கொண்ட அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலம் என்று எழுதுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் கள்ள தீர்க்க தரிசிகள் ஜனங்களுக்குள்ளே கள்ள போதுகிற அன்றைக்கே இருந்தார்கள் என்பதை குறித்து எழுதுகிறார். சோதோக்குமார பட்டணத்தை குறித்து எழுதுகிறார். ஸ்தோத்திர நீதிமானாகிய லோத்து என்று இந்த அதிகாரத்திலே அவன் எழுதுகிறான். அது மாத்திரமல்லாமல் செம்மையான வழியை விட்டு விலகுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறான். 3ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் வருகையை குறித்து இந்த அதிகாரத்திலே எழுதுகிறான். ஏன் அவர் தாமதிக்கிறார், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த அதிகாரத்திலே அவன் எழுதுகிறான். இந்த அதிகாரத்தின் முடிவிலே பவுலை குறித்தும் அவன் சில காரியத்தை எழுதுகிறான். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு எழுதின 1வது நிருபத்திலே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதும், நாம் எப்படிப்பட்ட ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்தும் எழுதுகிறான். 2ஆம் அதிகாரத்திலே பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களுக்கு எழுதுகிறேன், ஒருவன் பாவம் செய்தால் கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் என்பதையும், நமக்கு ஒரு புதிய கற்பனையை கொடுக்கிறார் என்பதை குறித்தும், பிதாக்களே வாலிபர்களே என்பது
குறித்தும் எழுதுகிறான். நமக்கு இருக்கிற போராட்டத்தை குறித்து எழுதுகிறான். மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமையை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றும் எழுதுகிறான். பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று எழுதுகிறான். நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய வாக்கு தத்துவம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம் என்று எழுதுகிறான். 3ஆம் அதிகாரத்திலே தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்யவும் மாட்டான், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்றும் இந்த அதிகாரத்திலே அவன் எழுதுகிறான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொண்டால் அதற்கு பிரியமாக இருக்கிறோம் என்பதை குறித்தும் எழுதுகிறான். 4ஆம் அதிகாரத்திலே மாம்சத்தில் வந்த எந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி கொடுக்கிறோம். அன்பிலே பயமில்லை, அன்பு பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று எழுதுகிறான். 5ஆம் அதிகாரத்திலே ஞானஸ்தானத்திலே நடக்குகிறதான சம்பவத்தை குறித்து, சாட்சி இடுகிறவர்களை குறித்து இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக எழுதி, மரணத்துக்கு ஏதுவான பாவம் எது, மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம் எது என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக எழுதுகிறார். 2 யோவானுக்கு எழுதின 2வது நிருபத்திலேயும் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேகர் வஞ்சகர் உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள் என்பதை குறித்தும் எழுதுகிறார். 3ஆம் நிருபத்தில் எழுதும் பொழுது பிரியமானவனே என்கிற காயுவை குறித்து பிரியமானவன் 3 காரியத்தை எழுதி அவனை வாழ்த்துவதை குறித்து நாம் வாசிக்க முடியும். யூதாவுக்கு எழுதின பொதுவான நிருபத்திலே ஆண்டவருடைய சகோதரர், யூதா என்பது ஆண்டவருடைய சகோதரன் என்று சொல்லி இங்கே எழுத ஆரம்பிக்கிறவன். இந்த யூதாவினுடைய அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் ஆதியாகமத்திலிருந்து ஏனோக்கை குறித்து எழுதுகிறான், சோதோகுமார பட்டணத்தை குறித்து எழுதுகிறான், மிகாவேலை குறித்து எழுதுகிறான், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாக இருக்கிற ஏனோக்கை குறித்து எழுதுகிறான். கடைசியிலே நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதி முடிக்கிறான். இதை கேட்கிற வாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை நேசித்து வாசியுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். God bless you. Amen. Amen.